தமிழக அரசியலில் இன்னைக்கு ஒரு திடீர் திருப்பம். யாருமே எதிர்பார்க்காத வகையில் தேமுதிக திமுகவோட வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் முதல்வர் ஸ்டாலினை பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து அவர்களுடைய கூட்டணியின் ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது உண்மையில பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு முக்கியமாக அதிமுகவுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி அலையே கொடுத்துருக்குன்னு சொல்லுவோம். இது தமிழ்நாடு மட்டுமில்லைங்க, நேஷனல் லெவலில் பிஜேபிக்கு ஒரு பெரும் அதிர்வை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா போன சிவராத்திரி அன்னைக்கு தான் கோவையில் பார்த்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவ் நடத்திய அந்த மகா சிவராத்திரி கொண்டாட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் கலந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணியும் அந்த கொண்டாட்டத்தில் இருந்தார். அவர் பிரேமலதாவோட பேசினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டின் இராணுவ அமைச்சர், அதாவது பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் அங்கே இருந்தார். கண்டிப்பாக அன்னைக்கு பிரேமலதா அவர்கள் அவங்களையும் மீட் பண்ணியிருப்பாங்க. இப்படி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் தான் தேமுதிக போவாங்கன்னு எதிர்பார்த்த இந்த வேளையில் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத வகையில் இன்னைக்கு காலையில் திமுக தலைமையை மீட் பண்ணி கூட்டணியில் தேமுதிக இணைஞ்சிருக்கிறாங்க. இதனால் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னா கண்டிப்பாக ஏடிஎம்கே கூட்டணிக்கு பாதகம் தாங்க. ஏன்னா இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பேரை சொன்னாலே கண்ணீர் விட்டு அழற பல லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பாசத்தோட பிரேமலதாவை அந்நியார் தான் அழைக்கிறாங்க. அந்நியார் ஒரு வார்த்தை சொன்னால் அதை அப்படியே கடைப்பிடிச்சு அவங்க யாருக்கு ஓட்டு போட சொல்கிறாங்களோ ஓட்டு போடுறதுக்கு அவங்கெல்லாம் தயாராக தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறத பல பேர் நம்ப மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணம் பண்ணி சென்னைக்கு சென்னை கோயம்பேட்டில் இருக்கிற விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தில் இருக்கிற அவருடைய சமாதிக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க. அங்கே உட்காந்து அவருக்காக கண்ணீர் சிந்துறாங்க. நான் சமீபத்தில் என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு மாவு அரைக்கிறதுக்காக போயிருந்தேன். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு பொட்டு வச்சு பூ வச்சுருந்ததுங்க. அவங்க வீட்டு உறுப்பினர் மாதிரி விஜயகாந்தை ட்ரீட் பண்ணி அந்த ஃபோட்டோ போட்டு மாலை போட்டு பொட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு விஜயகாந்த் நம்ம விட்டு பிரிஞ்சிருந்தாலும் இன்றளவுமே மக்கள் மனதில் ஒரு நீங்காமல் இடம் பிடிச்சிருக்காரு. அது தேமுதிகவுக்கு இன்றளவும் ஒரு பெரும் சாதகமாக தான் இருக்குது. அதனால் கிரவுண்ட் லெவலில் தேமுதிக மட்டும் இல்லைங்க, விஜயகாந்துடைய ரசிகர்கள் ஆதரவாளர்கள் எல்லாமே திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறதுக்கான ஒரு சாதகமான நிலைமை இருக்குது. இதனால் தேமுதிகவுக்கு என்ன பயன் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு எம்பி சீட் ராஜ்யசபாவில் கொடுக்கறதுக்காக ஏற்கனவே திமுக ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதன்படி இப்போ ரீசண்டாக இந்திய எலெக்ஷன் கமிஷனர் அவர் ராஜ்யசபாக்கான தேர்தல் மிக விரைவில் நடத்துவதாக அறிவிச்சிருக்கிறாரு. இது சடனாக பொலிட்டிக்கல் கேம் அப்படியே மாற்றிருக்கிறதுனால அந்த ஒரு சீட்டுக்காக எம்பி சீட்டுக்காக தேமுதிக கண்டிப்பாக திமுக பக்கம் வந்திருக்குன்றதா என்னுடைய கணக்கு. அது பார்த்திங்கன்னா ஒன்று அந்நியாருடைய தம்பி சுதீஷ்கோ இல்லாட்டி அந்நியாருடைய மகன் விஜய பிரபாகருக்கோ ஒரு எம்பி சீட்டை தருவாங்கன்ட்டு நம்பலாம். அது மட்டும் இல்லை, குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 சீட்டை தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்லேயும் திமுக தருவாங்கன்ட்டு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா விருதாச்சலம், தியாகதுர்கம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திண்டிவனம் போன்ற ஏரியாக்களில் இவங்களுக்குன்னு ஒரு ஓட் ஷேர் ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. கண்டிப்பாக அந்த இடங்களில் போட்டிக்கிட்டாங்கன்னா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. போன தடவை எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா விஜய பிரபாகரன் சில ஆயிரம் ஓட்டுகளில் தான் அவருடைய எம்பி சீட்டை நழுவு விட்டார். அநேகமாக அவர் மறுபடியும் அங்கே போட்டிட்டால் அவருக்கு வெற்றி வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்எல்ஏக்காக போட்டிட்டார் நான் சொல்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இது பார்த்திங்கன்னா திமுக கட்சிக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்குது. ஏற்கனவே காங்கிரஸ் ஒரு பிணக்கில் இருக்கிறாங்க. அவங்களுமே கூடிய சீக்கிரம் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிக பெரும் செல்வாக்காக தான் திமுகவுக்கு மாறும்ன்றது கணிப்பாக இருக்குதுங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தேமுதிக செய்தது சரியா? உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.